ஓம் சக்தி குருடிச்சரணம் திருடிச்சரணம் ஆக்கமும் ஆன்மீகம். ஒரு அற்புதமான ஒரு நேர்களே ஒரு தம்பதியினருக்கு குழந்தை கிடையாது. அப்போ அந்த வழியாக போயின்னு இருக்கிறப்ப ஒரு சின்ன கேரி பிள்ளை அடிபட்டுருது குழந்தை. அப்போ இந்த அம்மா வந்து வைத்தியம் பார்த்துருக்கிறப்ப எல்லா ரத்தம்லாம் நின்றுது. அது கூடவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். குட்டி குட்டியாக அதோடு விளையாட ஆரம்பிச்சிட்டா. குட்டி குட்டியாக சந்தோஷமாக அவளுக்கு மானசீக சந்தோஷம் கிடைச்சிருது. அப்படிங்கிறப்ப எங்கே போனாலும் கூட கூட்டிகிட்டு போவா, பத்திரமா கொண்டு வந்து ஆற்றுல வச்சுப்பா. இப்படி இருக்கிறப்ப அவள் கன்சீவ் ஆகிருப்பாள். இந்த பெண்மணிக்கு வந்து முதல் குழந்தை என்னென்னா கீரி பிள்ளை தான். ரெண்டாவது தான் இந்த கன்சீவ் ஆன தன்னோட குழந்தை. நல்ல குழுன்னு அழகான ஆம்பளை பையனை பெற்றெடுத்துட்டான். அப்போ இப்படியே ஒரு 6-7 மாதம் போயின்னு இருந்தது. அப்போ தண்ணி எடுக்கிறதுக்காண்டி குடத்தை எடுத்துகிட்டு வரா. அப்போ அவளுடைய தோழி சொல்கிறா, இப்படி யார்கிட்ட குழந்தைய விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு. என்னோடய குழந்தை மூத்த பையன்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். மூத்த பையனா யார் அப்படிங்கிறப்ப கீரி பிள்ளைகிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த தோழி சொன்னாலாம், நீ என்ன தான் இருந்தாலும் அது வந்து கடிக்கக்கூடிய தன்மை, நீ அதை நம்பி நீ விடலாமா? அதை நீ வளர்க்கலாமா? இனிமேல் குழந்தை வந்துடுதுல்ல, நீ எங்கேயாவது போய் விட வேணாமா? நீ ஏன் வளர்க்குற? இனிமேல் அது கடிச்சிருத்துன்னா நீ என்ன பண்ணலாம்? அருமையான மகன் என்ன பண்ணுவான்? அதனால் நீ போய் விட்டுட்டு வந்துடு, இந்த மாதிரி காரியம் பண்ணாத அப்படிங்கிற. அப்போ இந்த தோழிகிட்ட இவ சொல்கிறா, எனக்கு அது வந்து ஃபஸ்ட்டு குழந்த, நான் அவ்வளோ பாசத்தை காட்டி வளர்த்துருக்கேன், அது என் குழந்தைய கடிக்காது, அதனால் நான் வந்து விடமாட்டேன். நீ என்றைக்காவது ஒரு நாள் அனுபவிச்சா தான் தெரியும் நீ வந்து இந்த மாதிரி காரியம் பண்ணுறது அப்படிங்க. அப்போ இதே மைண்ட்லேயே அவள் நடந்துட்டு வரா. அப்போ கடிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்துடுது. அப்போ வாசலில் காலை வைக்கிறா. ஒரு சொட்டு ரத்தம், திருப்பி அங்கங்கே ஒரு சொட்டு ரத்தம். ஐயோ நம்ம குழந்தைய கடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவள் என்ன செஞ்சிட்டா, அந்த குடத்து நீர் அப்படியே டம்முன்னு கீரியோட மண்டையில் போட்டுட்டா. அப்போ கீரி என்னாச்சு, அதாவது கடைசி உயிர் பிரிகிற தருணம், சாக போகுது கீரி. ஆனால் அந்த இப்படி திரும்பி பார்க்குற ஒரு பாம்பு சேர்த்து கிடக்கு. தன்னோட குழந்தைய பாம்பு கொத்த வந்திருக்கு. அந்த சிறு ஒரு 7 வயசு குழந்தைய பாம்பு கொத்த வந்திருக்கு. அதை தெரியாமல் கீரி தான் தன்னோட குழந்தைய கொன்றுதுன்னு நினச்சிட்டு மண்டையில் போட்டுட்டான். காப்பாற்றினதும் அவள் தான், கொன்னதும் அவள் தான். அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன ஒரு நிமிஷம் யோசிக்காமல் அவள் செஞ்சது அந்த கீரி இறந்து போச்சு. ஆனால் இறந்து போகிறப்ப கண்ணில் தண்ணி, நீ கொன்னுட்டியேம்மா என்னைய அப்படின்னு அம்மான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு. ஐயோ நான் உன்னை கொன்னுட்டேனே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு கீரியோட மடியிலே இந்த அம்மா உயிரை விட்டுட்டான். ஆக இந்த குழந்தைக்கு ஒரு அருமையான தாய் போயிடுது, அருமையான கீரிப்பிள்ளை தோழன் போயிடுது. கணவன் வந்து பார்த்துட்டு அழுகிறார். ஆகையால் நைட்டில் ஒரு நிமிடம்தான் நம்ம யோசிக்காமல் விட்டோம்னா எது வேணாலும் நடக்கும். அதனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம் வந்தது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கணும், ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கணும். குடிச்சிட்டு மேக்ஸிமம் தியானம் இருக்க கற்றுக்கணும். அப்படி என்ன செய்யணும், கண்ணுக்கு ரிலாக்ஸ் கொடுத்துக்கணும். இப்படி மேலேருந்து இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் டெய்லி செஞ்சுட்டு நம்ம மனசை திடப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன குழப்பத்தில் இருக்கோங்கிறத யோசித்து செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, இதிலிருந்து விடுபடலாம். ஏன்னா இது எவ்வளோ பெரியது, அருமையான கதை கண்டிப்பாக இருக்குது. ஆகையால் நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கணும். அதே போல் நம்மளுக்கும் ரிலாக்ஸ் வேணும். ஆகையால் நம்ம படப்பட இருக்கக்கூடாது, நம்மளுக்கும் ரிலாக்ஸ் வேணும். யோசிக்கிறதுக்கு 5 நிமிஷம் கொடுக்கணும் ஒரு நாள். அதாவது 24 மணி நேரத்தில் எவ்வளவோ நேர்கள் வந்து எவ்வளவோ வேலைகள் செய்கிறாங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்குது இப்போ இருக்கிற காலத்தில்.
ஆக எந்த ஒரு விஷயம்னாலும் ஆற அமர யோசித்து நல்ல முடிவை எடுப்போம். நமஸ்காரம்.